ஹாய், இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா? இந்த பார்சல் டிவி யூனிட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாகவே இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்க்குறது. சரி, ஏதாவது ஆஃபர் வரட்டும் அப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு விஷ்லிஸ்ட்லேயே போட்டு வைக்கிறது. முக்கால்வாசி ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலே விஷ்லிஸ்ட்டில் அது ஒரு வருஷம் கிடக்கும். அதுக்கப்புறமாட்டி தான் ஆர்டர் பண்ணுறது. ஒரு வழியாக ரொம்ப நாள் கழித்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இது ஆல்ரெடி எங்கள்கிட்ட டிவி டேபிள் வச்சுருந்தோம். அந்த இடத்துல கொஞ்சம் அதை ஸ்பேஸ் ரொம்ப ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேபிளை ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி வாலில் அடிச்சிடலாம் அப்படின்னு தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா நல்லாவே இருந்துச்சு. ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இந்த அமௌண்ட்க்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃபோர்டபுள்னு சொல்லலாம். குவாலிட்டியும் ஓகே தான். இது எல்லாமே தனித்தனியாக அந்த மரக்கட்டை மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணி இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரூவும் அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்றும் இதிலே கொடுத்துருப்பாங்க. அதிலே வரும். குவாலிட்டி சூப்பராகவே தான் இருந்துச்சு. இது நம்ம செவத்தில் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீடிங் மாதிரி இருந்துச்சு குட்டியாக. ரொம்ப வெயிட்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆனால் இதை நம்ம வாலில் அடித்ததுக்கப்புறம் ஓவர் வெயிட் உள்ள மாதிரிலாம் எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது. நார்மலாக சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் ஏதாச்சும் அழகுக்கு அந்த மாதிரி உள்ளது, அந்த மாதிரி சின்ன வெயிட்லெஸ் திங்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் வைக்க முடியும். மற்றபடி லுக் பார்த்தோன்னா நல்லாவே இருந்துச்சு. தனியாக இப்போ நம்ம டிவி ஷெல்ஃப் அடித்தா இந்த மாதிரி வரும். அது கூட ப்ரைஸ் காஸ்டிங் வைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அந்த லுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் வச்சு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேடி தான் நம்ம செவத்தில் வச்சு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ட்ரில் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஸ்க்ரூ டைப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்க்ரூ டைப் கொடுத்துருவாங்க. செவத்தில் அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2-3 இடத்துல மட்டும் நம்ம ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கூட அந்த ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருக்கும் போதே திருச்சிரும்னு நினச்சேன். நல்லா குவாலிட்டி ஓகே, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த கிச்சனுக்கு இந்த மாதிரி ஒன்று மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைட்டாக டைட் பண்ணுறப்ப தெரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல லைட்டாக அந்த ப்ளைவுட் விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இது அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே ஹெவி போர்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரில் பண்ணுற வேலை தான் பாக்கி. இந்த இடத்துல தான் நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். இல்லை, 3 பீஸ் மட்டும் வந்துச்சு. டிவி கீழே ஒரு பீஸ் வரும், டிவிக்கு மேலே ஒரு போர்டு மாதிரி வரும். டிவிக்கு சைடில் ரைட் ஆர் லெஃப்ட் நம்ம எங்கிட்டனாலும் வச்சுக்கலாம். அந்த சைடில் ஒரு ரேக் மாதிரி வரும். மொத்தம் 3 பார்ட் வரும். 3யுமே இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரில் மட்டும்தான் பண்ணணும். எங்கள்கிட்ட குட்டி டிவிங்கிறனால இந்த சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. இதே உங்களோட பெரிய சைஸ் டிவியாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் குட்டியாக தெரியும். இந்த போர்ட்ஸ் குட்டியாக இருக்கும். குட்டி டிவிக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1160 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் லென்த் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைனல் லுக் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிவி யூனிட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.